ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கரண்டி கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் வெந்தயம், கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டு பொரிய விட்டுருங்க. நல்லா பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா கலந்து வச்சுட்டு சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம், அப்புறம் தக்காளி பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்ச பேஸ்ட் இதெல்லாம் போட்டுக்கலாம். நம்ம போட்ட வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு இந்தளவுக்கு நல்லா கட்டியான உடனே குழம்பு மிளகாய் தூள் இருக்குது, அதை போடுறோம். ஒரு ஸ்பூன், 2 ஸ்பூன். அப்புறம் மீன் குழம்பு மசாலான்னு சொல்லி தனியாக இருக்குது, அதுலேயும் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது ரெண்டும் போட்ட உடனே நல்ல அரோமா வருது. இப்போ மீன் சீரகம் தேங்காய் ரெண்டையும் மிக்சியில் நல்லா அரைச்சிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் சோம்பு பேஸ்ட்டு அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். இதோடு சேர்த்து நல்லா புளித்தண்ணி நல்லா ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு கட்டியாக வேணும்னா இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க, இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்தளவுக்கு குழம்பு நல்லா கொதித்து வந்த இந்த மீன் என்ன மீன் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இந்த மீனை இப்போ நம்ம குழம்புல போட போகிறோம். ஒவ்வொரு மீனாக அந்த குழம்புல போடுறோம். நல்லா இந்த மீனை போட்டுட்டு கிண்டி விட்டுக்கோங்க. நம்ம இந்த ஸ்டேஜில் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. கொதிச்சு வந்ததில் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். அந்த தேங்காய் பால் ஊற்றிடணும். பால் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் நல்லெண்ணெய் இது மேலே கொஞ்சோண்டு விட்டுக்கோங்க. அதை விட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஃபைனலி நம்ம மீன் குழம்பு இப்படி தான் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. கொதிச்ச மல்லி இலையும் கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுவோம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கட்டியாச்சு.